உங்கள் சிந்தனைக்கு நாம் பயன்படுத்துகிற வேத புத்தகம் கர்த்தருடைய வார்த்தை என்று அழைக்கப்படுகிறது. தி வேர்ட் ஆஃப் காட். ஆனால் இந்த வேத புத்தகத்தில் கர்த்தருடைய வார்த்தைகள் மட்டுமல்ல, தேவ மனிதர்கள் பேசின வார்த்தைகளும் சொன்ன கருத்துக்களும் சேர்ந்து காணப்படுகிறது. அதைத் தவிர சாத்தான் பேசிய வார்த்தைகளும், கடவுளுக்கு விரோதமான மனிதர்களான பார்வோன், கோலியாத் போன்ற மனிதருடைய வார்த்தைகளும், தேவனை பற்றிய புரிதல் இல்லாமல் தேவனை தவறாக புரிந்து கொண்டு யோபுவின் நண்பர்களுடைய வார்த்தைகளும் மற்றும் பலவிதமான மாற்றுக் கருத்துகளும் இந்த புத்தகத்தில் காணப்படுகின்றது. அப்படி இருக்க இந்த புத்தகத்தை தேவனுடைய வார்த்தை என்று அழைப்பது சரியா? இந்த வேதம் என்பது கடவுளுடைய வார்த்தைகளும் அடங்கிய புத்தகம் என்று அழைப்பது சரியா? அல்லது இதை கடவுளுடைய வார்த்தை அடங்கிய புத்தகம் என்று அழைக்க வேண்டுமா? இதை பற்றி வேதமே என்ன சொல்லுகிறது? மற்றவர்கள் பேசிய வார்த்தைகள் எப்படி தேவனுடைய வார்த்தைகளாக மாறியது? இதை பற்றிய ஒரு காணொளி இது. இந்த அடிப்படையான சத்தியத்தை ஒவ்வொரு விசுவாசியும் புரிந்து கொள்ள வேண்டும். கேளுங்கள், பயன்பெறுங்கள்.